சந்திரலேகாவும் வேந்தனும் ரகசிய பாதையின் வழியே அது முடியும் இடத்தை அடைந்தார்கள். அந்த இடம் முழுவதும் இருள் பரவி இருந்தது. வேந்தனால் அந்த இருளில் வழியை கண்டுபிடிக்க முடியவில்லை. சந்திரலேகாவுக்கு கத்தி குத்திய இடத்திலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வேந்தன், இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி காலபைரவர்கிட்ட வேண்டதுதான். அடிப்பட்ட காயத்தோட துடித்தபடி பேசினாள் சந்திரலேகா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு பைரவர் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா தேவதாசியானதுக்கு அப்புறம் என்ன வேண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நான் கோயிலுக்கு போய் வேண்டணும் வேந்தா. கால பைரவர் காலடியில தான் என் உயிர் போகணும் என்று கூறினாள் அவள். அப்படி பேசாத லேகா, உனக்கு எதுவும் ஆக்க நான் விட மாட்டேன். நாம இங்கிருந்து போய் ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம் என்று அவள் கைகளை பிடித்து கொண்டு நம்பிக்கையாக பேசினான் வேந்தன். இல்ல வேந்தா, ரொம்ப தாமதமாகிருச்சு. என் வாழ்க்கையில சந்தோஷங்கிறது எழுதப்படவே இல்லை என்று கலக்கமுடன் கூறினாள் அவள். இன்னொரு பக்கம் ரத்தம் நிற்காமல் வடிந்து கொண்டிருக்க வேந்தன் என்ன செய்வது என்று தெரியாமல் நின்றான். சில அடி தூரம் நகர்ந்த பிறகு அவர்கள் ஒரு கதவை அடைந்தார்கள். அந்த கதவிற்கு பின்னால் விளக்கு ஒன்று விட்டு விட்டு எரிந்து கொண்டிருந்தது. வேந்தன் அந்த கதவை திறந்தான். சந்திரலேகாவும் வேந்தனும் அந்த அறைக்குள் நுழைந்தார்கள். வேந்தன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அது என்ன இடம் என்று கண்டுபிடித்தான். இது காலபைரவரோட கோயிலோட கருவறை. அப்படின்னா ரகசிய வழி கோயிலுக்குள்ளதான் நம்மளை கூட்டிட்டு வந்திருக்கு என்று அவன் சந்திரலேகாவிடம் சொன்னான். இன்னொரு பக்கம் செல்வி மற்ற பணியாட்களுடன் வாசலில் குவிந்திருக்கும் ஆட்களை பார்த்தாள். எங்க அந்த 2 தேவதாசிங்களும், அவங்களை வெளியே அனுப்புங்க என்று ஆட்கள் கத்தி கொண்டிருந்தார்கள். நீங்க எல்லாம் ஏன் கோபமா இருக்கீங்க? மனோகரியும் சந்திரலேகாவும் அப்படி என்ன செஞ்சாங்க? செல்வி பயத்துடன் கேட்டாள். அவங்க தப்பே தேவதாசிங்களா இருக்கிறது தான். அவங்களால இப்ப எங்க உயிருக்கு ஆபத்து. கூட்டத்தில் இருந்த ஒருவன் ஆவேசமாக கூறினான். அவன் அப்படி கூறியதை கேட்ட செல்விக்கு எரிச்சலாக வந்தது. முதல்ல அவங்கள தேவதாசிங்களா ஆக்குனதே நீங்க தானே என்று அவள் பொறுக்க முடியாமல் கேட்ட அடுத்த நொடியில் கூட்டத்திலிருந்து யாரோ ஒருவன் விட்டிருந்த கல் ஒன்று பறந்து வந்து அவள் மண்டையை பதம் பார்த்தது. ஏ வேலைக்காரி, உன் பேச்ச நிறுத்து. உயிர் மேல ஆசை இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடு, இல்லனா உன்னையும் அந்த 2 பேரோட சேர்த்து கொலை பண்ணிடுவோம் என்று ஒருவன் மிரட்டினான். ஆட்களின் மிரட்டலை கேட்டவுடன் காவலர்களும் பணிப்பெண்களும் அங்கிருந்து ஓடினார்கள். ஆனால் செல்வி மட்டும் பயப்படாமல் நின்றாள். நான் உங்க யாரையும் உள்ள விட மாட்டேன், நீங்க அவங்கள கொல்ல முடியாது என்று அவள் தைரியமாக கத்தினாள். அவள் அப்படி சொல்லியதும் கூட்டத்தில் இருந்து ஆள் ஒருவன் வந்து அவள் கையை பிடித்து முறுக்கினான். அப்படியே அவளை வெளியில் இழுத்து சென்று தள்ளினான். சீக்கிரம், அந்த மோகினி தேவதாசிங்க உடம்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் கொலை செய்வோம் வாங்க என்று அவன் கூறினான். ஆட்கள் அனைவரும் மாளிகைக்குள் ஓடினார்கள். தங்கள் கையில் இருந்த தீப்பந்தங்களால் மாளிகைக்கு தீ வைத்தார்கள். மாளிகை முழுவதும் தீ பற்றி எரிந்தது. அதை பார்த்த செல்வி கதறி அழுதாள். மாளிகை மொத்தமாக தீயில் எரிந்து கொண்டிருக்க ஆட்கள் அனைவரும் அதை வெளியிலிருந்து பார்த்தார்கள். இந்த நெருப்புல இருந்து அந்த 2 தேவதாசிங்களும் தப்பிக்க வாய்ப்பே இல்லை என்று அவள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அதே நேரத்தில் கோயில் கருவறையில் இருந்த சந்திரலேகாவும் வேந்தனும் பைரவர் சிலை அருகே வந்தார்கள். சந்திரலேகா வலியில் துடித்தபடியே பைரவரிடம் வேண்டத் தொடங்கினாள். காலபைரவா, சின்ன வயசுல இருந்தே நான் உன்னைதான் நம்புறேன். உன்கிட்ட நான் இது வரைக்கும் வருத்தப்பட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். ஏன் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து எப்பவுமே என்னை பிரிச்சு வைக்கிற? அப்புறம் ஏன் அவங்கள என் வாழ்க்கையில கொண்டு வர்ற? அப்புறம் ஏன் நீ அவங்கள என்கிட்ட இருந்து எடுத்துக்கிற என்று சொல்லி சந்திரலேகா அழுது புலம்பினாள். வேந்தன் அங்கிருந்த குவளையில் சிறிது தண்ணீர் எடுத்து அவளிடம் கொடுத்தான். பின்பு அவள் முதுகில் இருந்த காயத்திற்கு அவன் கட்டு போட்டு கொண்டிருக்கும் போது யாரோ ஒரு ஆள் பேசும் சத்தம் அவனுக்கு கேட்டது. அந்த தேவதாசி கோயில்ல ஒளிஞ்சிருக்கா, அவ இன்னும் சாகல, சந்திரலேகா உயிரோட தான் இருக்கா என்று அந்த குரல் ஒலித்தது. அதை கேட்டவுடன்
மொத்த ஆட்களின் பார்வையும் கோயிலுக்குள் இருந்த சந்திரலேகாவின் மீது வேந்தன் மீதும் திரும்பியது. அவர்களின் ஆட்கள் அனைவரும் ஓடி வந்தார்கள். உடனே வேந்தன் அங்கிருந்த தடி ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு கோயிலின் வாயிலை அடைந்தான். சந்திரலேகா மேல கை வச்சிங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன் என்று அவன் கையில் இருந்த தடியை ஓங்கி நின்றான். வேந்தா, நீ இத தலையிடாத, நான் இவ்வளவு கொலை செய்யாம விட மாட்டேன், நீ ஒதுங்கிடு. கூட்டத்தில் இருந்த இளைஞன் ஒருவன் கூறினான். நீங்க ஏன் சந்திரலேகாவை கொல்ல வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வேணாம், ஆனா நான் அதை செய்ய விட மாட்டேன் என்று வேந்தன் உறுதியுடன் கூறினான். சரி, அப்படின்னா முதல்ல ஒன்ன சாவடிச்சுட்டு அப்புறம் இவ்வளவு சாவடிப்போம், என்ன வேந்தா? இளைஞன் அப்படி சொன்னதை கேட்ட சந்திரலேகா அச்சமடைந்தாள். உனக்கு கடைசியா ஒரு எச்சரிக்கை தரோம், ஒழுங்கா போயிடு, இல்லனா நீ உயிரோடு இருக்க மாட்டே என்று ஒருவன் எச்சரிக்கை செய்தான். உடனே கூட்டத்தில் இருந்த ஒருவன் பாய்ந்து வந்து வேந்தனை தாக்கி கீழே விழ செய்தான். வேந்தனின் கண்களில் கோபம் கொப்பளித்தது. அவன் யாரையும் கொலை செய்வதற்கும் கூட தயாராக இருந்தான். காலபைரவரின் சிலை அருகே அமர்ந்திருந்த சந்திரலேகா தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள். அவளின் முதுகில் இருந்து ரத்தம் இன்னும் அதிகமாக வடிய ஆரம்பித்தது. சந்திரலேகா, நீ உள்ள போய் கதவை சாத்திக்கோ, நான் யாரையும் உன்கிட்ட நெருங்க விட மாட்டேன் என்று கூறினான் வேந்தன். ஆனால் அவன் பேச்சை கேட்காமல் சந்திரலேகா இறங்கி வந்தாள். எதுக்கு என்ன கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்க? நான் அப்படி என்ன தப்பு செஞ்சேன்? ஆனால் சந்திரலேகாவின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கூட்டத்தில் இருந்த ஒருவன் அவள் மீது கல் ஒன்றை எடுத்து வீசினான். அது அவள் தலையில் இருந்து ரத்தம் வர செய்தது. உடனே வேந்தன் சந்திரலேகாவை நோக்கி ஓடி வந்தான். அவன் அவளின் தலையை தன் மடி மீது போட்டு கொண்டான். என்ன மன்னிச்சிடு சந்திரலேகா, என்னால உன்னை காப்பாத்த முடியல, நான் செஞ்ச சத்தியத்தை என்னால காப்பாத்த முடியல, என்னோட காதலையும் என்னால காப்பாத்த முடியல என்று அவன் கலங்கினான். கை முழுக்க நனைந்திருந்த ரத்தத்தோடு சந்திரலேகா அவன் கன்னத்தில் கை வைத்தாள். நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் வேந்தா, என்ன நீ காதலிச்சிருந்தா ஏன் என்ன முன்னாடியே இங்கிருந்து கூட்டிட்டு போகல? எதுக்காக காத்திருந்த வேந்தா என்று அவள் கண்ணீருடன் கேட்டாள். என்ன மன்னிச்சிரு சந்திரலேகா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்று அவன் அழுதான். சந்திரலேகா அடுத்த வார்த்தை பேசும் முன்னரே ஊர் ஆள் ஒருவன் அவனை பின்னால் இருந்து பலமாக தாக்கினான். வேந்தன் தடுமாறி கீழே விழுந்தான். ஆனாலும் அவன் சந்திரலேகாவின் கைகளை இன்னும் விடாமல் இருந்தான். அவன் கண்கள் பாதி மட்டும் திறந்திருந்தது. அவன் சந்திரலேகாவை பார்த்தான். அவள் பயத்தோடு அவனை ஏறிட்டாள். இருவரும் தங்களின் கைகளை கோர்த்து கொண்டு எதுவும் பேசாமல் கீழே விழுந்து கிடந்தார்கள். மெதுவாக வேந்தன் தன் கண்களை மூடினான். அதை பார்த்த சந்திரலேகா கதறி அழுது அலறினாள். அந்த அலறல் புலியூர் கிராமத்தையே அச்சம் கொள்ள வைத்தது. வேந்தா, வேந்தா, என்னை விட்டுட்டு போயிடாத என்று அவள் கதறினாள். உடனே அவள் காலபைரவரின் சிலையை நோக்கி திரும்பினாள். இது நியாயமே இல்ல கடவுளே, உனக்கு ஏன் உயிர் வேணும்னா என்ன கொண்டு இருக்கலாமே, ஏன் வேந்தனை தண்டிக்கணும்? அவ என்ன தப்பு செஞ்சான்? எனக்கு நியாயம் வேணும் பைரவா என்று அவள் கோபமுடன் கேட்டாள். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் இல்லாமல் காலபைரவரின் சிலை அமைதியாக நின்றது. சந்திரலேகா அப்படி சொல்லியது சட்டென்று அங்கிருந்த வானிலை மோசமடைந்தது. பலத்த காற்று வீச தொடங்கியது. கோயிலில் இருந்த விளக்குகள் காற்றில் ஆடின. மணியின் சத்தங்களும் ஒரு ஒழுங்கில்லாமல் ஒலிக்க தொடங்கியது. அப்போது கூட்டத்தில் இருந்த ஆள் ஒருவன் வேந்தனை அடித்த இளைஞனிடம் வந்தான். நீ என்ன செஞ்சிருக்க? இப்ப எதுக்காக வேந்தனை கொலை செஞ்ச? நான் சரியாதான் செஞ்சிருக்கேன். இவங்க 2 பேரால என்னால என் வாழ்க்கை இழக்க முடியாது. இவ உயிரோடு இருந்தா அப்புறம் அந்த மோகினி நம்மள உயிரோடு விட மாட்டா என்றான் அந்த இளைஞன். தனது சப்த நாடிகளும் அடங்கி போனவளாக சந்திரலேகா வேந்தன் உடலை பார்த்து கண்ணீர் வடித்தாள். இப்போது அவள் அவளாக இல்லை. அவள் வேந்தனின் இழப்பால் சகலத்தையும் மறந்திருந்தாள். அப்போது அந்த இளைஞன் சந்திரலேகாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து சென்றான். இது அனைத்தையும் ஒரு பார்வையாளன் போல
கார்த்திக் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தான். சந்திரலேகா வேந்தன் மேல கோபமா இருக்கிறதுக்கு காரணம் சரியான சமயத்துல அவ தன்னை கூட்டிட்டு போகலன்றதுதான். ஆனா இதுக்கு வேந்தனையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல சந்திரலேகாவே அவனை நம்பல. அதுதான் வேந்தனோட தாமதத்துக்கு காரணமா இருக்கும் என்று அவன் நினைத்தான். இன்னொரு பக்கம் சந்திரலேகாவின் தலைமுடியை பிடித்து இளைஞன் ஒருவன் அவளை கோயிலுக்குள் இருந்து இழுத்து வந்தான். அப்போது அங்கு 20க்கும் மேற்பட்ட நாய்கள் கூடி வந்து குரைக்க ஆரம்பித்தன. அந்த காட்சியை பார்ப்பதற்கு ஊர் மக்களுக்கு அச்சமாக இருந்தது. அங்கிருந்த நாய்கள் அனைத்தும் இப்போது ஆவேசமாக குரைக்க தொடங்கின. ஊர் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களைய தொடங்கினார்கள். என்ன நடக்குது இங்க? எப்படி இங்க இத்தனை நாய்ங்க வந்துச்சு? நம்ம ஊர்ல இவ்ளோ நாய்களே இல்லையே, ஏன் எல்லாம் நம்மளை பார்த்து குறைக்குது என்று ஒருவன் குழப்பமுடன் கேட்டான். இதற்கிடையில் விக்ரமனும் பூசாரியும் லாவண்யாவின் இறுதி சடங்கின் வேலைகளில் மும்முரமாக இருந்தார்கள். பூசாரி எரிக்கட்டைகளை அடுக்கி அதன் மீது லாவண்யாவை கிடத்த உதவினார். பின்பு விக்ரமன் கனத்த இதயத்துடன் அவள் சடலத்துக்கு தீ மூட்டினான். சோகத்தில் இருந்த விக்ரமனிடம் பூசாரி நெருங்கினார். விக்ரமா, உன்னோட மகன் உனக்காக காத்துட்டு இருப்பான். நீ போய் அவனை பார்த்துக்கோ. இப்போ உனக்குன்னு இருக்கிறது அவன் மட்டும்தான் என்று அவர் ஆறுதலாக பேசினார். ரொம்ப நன்றி பூசாரி. என்னோட மகன் என் அம்மாவோட இருக்கான். நான் அவனை போய் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான வேலையா போகணும் என்று சொல்லிவிட்டு அவன் பூசாரியிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினான். விக்ரமன் அவசரமாக கிளம்பி போவதை கண்ட பூசாரிக்கு திடீரென்று இவனுக்கு என்ன ஆச்சு? ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி அவசரமா கிளம்பி போறானே, என்னவா இருக்கும் என்று பூசாரி குழம்பினார். எதுவும் அவனால இருக்கட்டும், விக்ரமனுக்கு அந்த சாமி தான் துணை இருக்கணும். வேற எதுவும் கெட்டதா நடக்காம இருந்தா சரிதான் என்று வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தார். பூசாரி புலம்பியபடியே அங்கிருந்து கிளம்பினார். இன்னொரு பக்கம் கோயில் வாசலில் கிடந்த சந்திரலேகாவை சுற்றி கொண்டு அந்த நாய்கள் அனைத்தும் ஆக்ரோஷமாக குரைத்தன. அந்த நாய்களுடன் மேலும் சில கருப்பு நாய்களும் சேர்ந்து கொண்டு வெறித்தனமாக குரைத்தன. நாம இங்கிருந்து போயிடலாம், இந்த நாய்ங்க ரொம்ப கோபமா இருக்கு, அதுங்க நம்மளை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி போயிடலாம் என்று ஒருவன் கூறினான். அவன் அப்படி கூறியதும் ஊர் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சிதறி ஓடினார்கள். இப்போது பைரவர் கோயில் வாசலில் சந்திரலேகாவும் அவளை சுற்றி குரைத்து கொண்டிருந்த நாய்களும் மட்டுமே இருந்தார்கள். சந்திரலேகா அமைதியாக வேந்தனின் உடலை பார்த்தபடி இருந்தாள். கார்த்திக் நடப்பவற்றை கூர்ந்து கவனித்தான். ஆனால் அவனுக்கு என்ன நடக்கிறது என்பது முழுமையாக விளங்கவில்லை. அப்போது அங்கிருந்த நாய்கள் சந்திரலேகாவிடம் இருந்து நகர்ந்து அங்கிருந்த ஒரு மரத்தை பார்த்து உரைக்க தொடங்கின. கார்த்திகின் கவனம் அந்த மரத்தை நோக்கி திரும்பிய போது ஆச்சரியத்தில் அவன் புருவங்கள் உயர்ந்தன. அந்த மரத்தின் பின்னால் மர்ம மனிதன் நின்று கொண்டிருப்பதை அவன் கவனித்தான். அது நேரத்தோட தூதர். அவர் இங்க என்ன பண்றாரு? ஏன் நாயெல்லாம் அவரை பார்த்து குறைக்குது? கார்த்திக் குழம்பினான். மரத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்த மர்ம மனிதன் கார்த்திகை வினோதமாக பார்த்தான். அவன் முகம் கார்த்திகிற்கு ஏதோ ஒன்றை சொல்வதை போல இருந்தது. ஆனால் அது என்னவென்று கார்த்திகிற்கு தெரியவில்லை. அப்போது திடீரென்று மர்ம மனிதன் அங்கிருந்து மறைந்தான். குரைத்து கொண்டிருந்த நாய்கள் அங்கிருந்து ஓடின. அதுவரை அழுதபடி அமர்ந்திருந்த சந்திரலேகா எழுந்து நின்றாள். கார்த்திகின் கவனம் இப்போது அவளின் பக்கம் திரும்பியது. காற்று பலமாக அடித்ததில் ஒரு சிறிய சூறாவளி ஒன்று அங்கு உருவானது. சட்டென்று ஒரு மின்னல் சந்திரலேகாவின் மீது விழுந்தது. அவள் கண்கள் மெல்ல பளிச்சிட்டு கருவிழிகள் இரண்டும் சிவப்பாக மாறத் தொடங்கியது. மெதுவாக காற்றில் மல்லிகை பூவின் மனம் பரவியது. மனிதர்களை வேட்டையாடும் சந்திரலேகாவாக அவள் மாறிவிட்டாள் என்பதை கார்த்திக் உணர்ந்தான்.
லாவண்யாவின் உடலில் இருந்து சென்ற மோகினிதான் இப்போது சந்திரலேகாவின் உடலில் புகுந்திருக்கிறது என்பது கார்த்திகிற்கு தெளிவாக தெரிந்தது. ஆனால் இதில் மர்ம மனிதனுக்கு என்ன சம்பந்தம் என்று மட்டும் அவனுக்கு புரியவில்லை. இப்போது சந்திரலேகாவின் கூந்தல் காற்றில் அசைந்தாடியது. அவள் கண்கள் கொழுந்து விட்டு எரிந்தன. அந்த மாற்றத்தை கண்டபோது இப்படிதான் சந்திரலேகா உருவாயிருக்கா என்று தெரிந்து கொண்டான் கார்த்திக். இனி கார்த்திக்கிற்கு வாழ்க்கையில் சந்திரலேகாவால் என்ன நடக்கப் போகிறது? இதில் மர்ம மனிதனுக்கு என்ன சம்பந்தம்? தொடர்ந்து கேளுங்கள் சந்திரலேகா. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.